அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, புனிதகரமான ரமலான் மாதத்தின் 2வது நோன்பை நாம் நோற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று உலகத்திலே நமக்கு கடன் சுமை அதிகம் இருக்கும். கடன் இல்லாத நபரை பார்ப்பது மிகவும் அரிது. கடன் என்பதிருக்கிறதே, ஒவ்வொரு மாதமும் வரவை மீறிய செலவினங்கள் வந்துவிடுகிற காரணத்தினால் ஏதாவது வகையில் ஒவ்வொரு நபரும் கடன் பற்றி விடுகிறோம். இந்த கடன் சுமையின் காரணத்தினால் பல குடும்பங்கள் இன்றைக்கு மிக பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி பல சோதனைகளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற செய்திகளை கேள்விப்படுகிறோம். இன்றைய பதிவில் கடன் சுமையை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வதற்கு, கடன் போன்ற சுமைகளை விட்டும் அறவே நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன ஓத வேண்டும், அதற்கு உரிய வழி என்ன என்பதை அறிந்து கொள்வோம். பெரும் பெரும் கிதாபுகளிலே ஒரு செய்தி ஒன்று பதிவு செய்திருப்பார்கள். ஒருவர் தனது இன்னொரு நண்பருக்கு கடன் கொடுத்திருந்தார். ஒரு தேவை நிமித்தமாக கடன் கேட்டார். இவர் கடன் கொடுத்திருக்கிறார். அதுவும் சொற்ப தொகை அல்ல, 3000 தீனார் கொடுத்திருக்கிறார். 3000 தீனார் என்றால் 3000 தங்க நாணயங்கள் கடனாக கொடுத்திருக்கிறார். அவர் குறிப்பிட்ட காலம் வந்தது. கொடுத்த தொகையை பெறுவதற்காக அவரிடத்திலே செல்கிறார். தான் கொடுத்த கடன் தொகையை திரும்ப கேட்கிறார். அதற்கு அந்த வாங்கியவர் சொன்னார், என்னால் கொடுக்க முடியாது, என்னிடத்திலே பணம் இல்லை. நான் பெற்று வந்த அந்த தொகையை வியாபாரத்தில் போட்டேன், வியாபாரம் நஷ்டமடைந்து விட்டது, அனைத்து பணமும் செலவழிந்து விட்டது, திரும்ப கொடுப்பதற்கு என்னிடத்தில் எந்த பணமும் இல்லை, எனக்கு அவகாசம் வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இவர் சரி என்று அவருக்கு மேலும் ஒரு அவகாசத்தை கொடுக்கிறார். அந்த அவகாசமும் முடிவடைய போகிறது. இவர் மறுபடி அங்கே வருகிறார் கொடுத்த பணத்தை வாங்குவதற்காக. கடன் வாங்கியவர் சொல்கிறார், என்னால் இப்பொழுதும் கொடுக்க முடியாது, என் கையிலே பணம் வந்து சேரவில்லை, கையிலே பணம் இல்லை என்று கையை விரிக்கிறார். நான் உங்களிடத்திலே பணம் கடனாக வாங்கியது உண்மைதான். 3000 திர்ஹம் 3000 தீனார் கடன் வாங்கியிருக்கிறேன், நான் மறுக்கவில்லை. அதற்கு நீங்கள் 2 முறை கால அவகாசம் கொடுத்திருக்கிறீர்கள், அதையும் நான் மறுக்கவில்லை. ஆனாலும் என்னால் இப்பொழுது கொடுக்க முடியவில்லை, என் கையிலே தொகை இல்லை, பணம் இல்லை என்று கடன் வாங்கியவர் கொடுக்க முடியாத தனது இயலாமையை வெளிப்படுத்துகிறார். இவர் சொன்னார், இப்படியே சொல்லி கொண்டிருந்தால் இப்படியே நானும் கடன் நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கு அவகாசம் கொடுத்து கொண்டே போகிறேன், நீங்களும் அவகாச தவணையை வாங்கி கொண்டே போகிறீர்கள், ஆனால் கடனை மட்டும் கொடுப்பதாக தெரியவில்லையே என்று சடைந்து கொண்டார். கடைசியாக ஒரு கால அவகாசத்தை கொடுத்தார். அந்த அவகாசமும் முடிவடைந்து விட்டது. அவர் பணம் கடனாக பெற்றவர் திரும்ப கொடுக்க தயாரில்லை. ஒரு கட்டத்தில் இவர் வழக்கு தொடுக்கிறார் நீதிமன்றத்தில். வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்கிறது. நீதிபதி கேட்கிறார், கடன் பெற்றவரிடத்தில் நீ இவரிடத்திலே கடனை வாங்கினாயா என்கிறார். அவர் ஆம் என்றார். எவ்வளோ வாங்கினாய்? 3000 தீனார் வாங்கியிருக்கிறேன். பிறகு ஏன் கொடுக்க தயங்குகிறாய்? ஏன் கொடுக்காமல் இருந்து வருகிறாய்? காலத்தை நீட்டிக்கொண்டே போகிறாய் என்று நீதிபதி கேட்டார். ஐயா நீதிபதி அவர்களே, நான் கடன் கொடுக்க மறுக்கவில்லை, வாங்கியதை இல்லை என்று நான் சொல்லவில்லை, கொடுக்கிறேன், ஆனால் இப்பொழுது என்னால் கொடுக்க முடியாது, என் கையிலே பணமில்லை, என் வியாபாரம் நஷ்டமடைந்து விட்டது,
நான் பயங்கர சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறேன், பயங்கரமான கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிறேன், மிக பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் நான் ஆளாக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னால் நான் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று இவர் கூறுகிறார். நீதிபதி சொன்னார், உனக்கு 1 மாதம் அவகாசம் தருகின்றேன். இந்த 1 மாத காலத்திற்குள் இவரிடம் நீ பெற்ற கடனை திரும்ப கொடுத்து விட வேண்டும். இல்லையென்றால் நீ சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாய் என்று நீதிபதி கூறிவிடுகிறார். இருவரும் சென்று விடுகிறார்கள். வீட்டுக்கு வருகிறார். கடன் வாங்கியவர் 1 மாதத்திற்குள் எப்படி 3000 தீனாரை திரும்ப கொடுக்க முடியும்? பல மாதங்கள் பல வருடங்கள் அவர் அவகாசம் கொடுத்திருக்கிறார், நம்மால் திரும்ப கொடுக்க முடியவில்லை. 1 மாத காலத்திற்குள் நம்மால் எவ்வாறு 3000 தீனாரை திரட்டி கொடுக்க முடியும்? அது சாத்தியமா? இல்லை என்றால் சிறைச்சாலைக்கல்லவா போக வேண்டும், நம்மை பிடித்து சிறையில் அடைத்து விடுவார்களே என்று அந்த மனிதர் யோசித்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது இவருக்கு நெருக்கமான ஒரு மனிதர் சொன்னார், ஒரு அறிஞர், ஒரு ஆலிம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பெரிய ஒரு ஆலிம் ஒருவர் சொன்னார், நீங்கள் அதிகமாக ஸலவாத்து ஓதுங்கள், நபியின் மீது ஸலவாத்து ஓதுங்கள். ஸலவாத்து ஓதுவதால் உங்களுடைய சிரமங்கள் சிக்கல் அனைத்தும் அவிழ்ந்துவிடும், அனைத்து கஷ்டங்களும் பறந்து போய்விடும் என்று அவர் கூறுகிறார். ஏனென்றால் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கின்றோம், யாருக்கு கஷ்டங்கள் நெருக்கடிகள் சோதனைகள் சிரமங்கள் சஞ்சலங்கள் கடன் சுமைகள் அதிகம் வகிக்கின்றதோ அவர் அதிகம் என் மீது ஸலவாத்து சொல்லட்டும், ஸலவாத்தின் பரக்கத்தால் அவருடைய சிரமங்கள் அகன்று போகும், அவருடைய கஷ்டங்கள் நீங்கிவிடும், அவருடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து போகும், அவர் நிம்மதியான வாழ்வை வாழலாம் என்ற நபிகள் பெருமானாருடைய பொன்மொழிகள் இருக்கிறது. எனவே நீங்கள் அதிகமாக ஸலவாத்து ஓதுங்கள் என்று அந்த அறிஞர் பெருமகனார் இந்த கடன் வாங்கி அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நபருக்கு சொல்லுகிறார். இவர் சரி என்று ஸலவாத்து ஓத துவங்கிவிட்டார். சுபுகு தொழுதற்கு பிறகு ஸலவாத்து ஓத உட்கார்ந்தவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார், நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அசர் வரைக்கும் ஸலவாத்து அதிகம் ஓதிக்கொண்டே இருக்கிறார். காலையில் துவங்கியவர் மாலை வரைக்கும் ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார். இடையில் ஃபரலான தொழுகைகள் தொழுது முடித்ததற்கு பிறகு மீண்டும் ஸலவாத்தை ஓத துவங்கி விடுகிறார். இப்படியே மாலை பொழுது அடைகிற வரைக்கும் ஸலவாத்து ஓதிக்கொண்டிருக்கிறார். நாட்கள் கடந்து சென்றது. 27 நாட்கள் ஆகிவிட்டது. 27வது நாள் இவர் யோசிக்கிறார், நாம் ஸலவாத்தை ஓதிக்கொண்டே வருகிறோம், 27 நாட்கள் கடந்து விட்டன, இன்னும் 3 தினங்கள் தான் இருக்கிறது, நாம் எவ்வாறு 3000 தீனாரை பெற்று அவரிடத்தில் ஒப்படைக்கப் போகிறோம், கடனை அடைக்கப் போகிறோம், இல்லை என்றால் நாம் சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்குமே என்று அவர் கவலையோடு இரவு உறங்குகிறார். கனவிலே ஒரு சப்தம் கேட்கிறது, சகோதரரே கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், உங்களுடைய கடன் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு சப்தம் அவர் காதிலே ஒலிக்கிறது. கண் விழித்து பார்க்கிறார். பெரும் ஆனந்தமாக இருந்தது. அந்த செய்தி மகிழ்ச்சியை தந்தது. உங்கள் கடன் நிறைவேற்றப்படும், கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்பட வேண்டாம் என்ற சுப செய்தி இருக்கிறது. கேட்பதற்கு அழகாக இருந்தது. ஆனால் அதற்கு என்ன வழி, என்ன, எப்படி நிறைவேற்றுவது, எந்த முறையில் நிறைவேற்றப் போகிறோம் என்கின்ற கவலை அவருக்கு மீண்டும் எழுந்தன. மீண்டும் ஸலவாத்து ஓதுகிறார். மறுநாள் 28வது தினம் ஸலவாத்து ஓதிவிட்டு இரவிலே படுக்கிறார். கனவு பார்க்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி சொல்லுகிறார்கள், தோழரே நீங்கள் அலி பின் ஈசா என்ற அமைச்சரிடத்திலே செல்லுங்கள். அந்த அமைச்சர், அந்த மந்திரி
உங்களுடைய கடனை நிறைவேற்றி விடுவார், கடனை அடைத்து விடுவார், அதற்குரிய தொகையை உங்களிடத்திலே செலுத்துவார் என்று நபிகள் பெருமானார் சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார்கள். கனவு பார்த்தவருக்கு சந்தோஷம். அலி பின் ஈசாவிடம் சென்றால் அந்த மந்திரி 3000 தீனாரை கொடுப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். கடனை அடைத்து விடலாம். நான் எப்படி போய் கேட்பேன்? அலி பின் ஈசாவிடத்தில் 3000 திர்ஹம் 3000 தீனார் கடன் இருக்கிறது என்று சொல்லுவேனா? அல்லது 3000 தீனார் கடனை நீங்கள் அடைக்க வேண்டும் என்று அவரிடத்தில் நான் கோரிக்கை வைக்க முடியுமா? அல்லது நீங்கள் 3000 தீனார் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் கனவில் வந்து சொல்லி சென்றிருக்கிறார்கள், தாருங்கள் என்று கேட்க முடியுமா? அப்படியெல்லாம் சொன்னால் அதற்கு என்ன ஆதாரம் என்றெல்லாம் அவர் கேட்பாரே, அதுக்கு என்ன ஆதாரத்தை காண்பிக்க முடியும் என்று நினைத்து கொண்டு அவர் அலி பின் ஈசாவிடத்தில் செல்லாமல் ஸலவாத்து ஓதிக்கொண்டிருக்கிறார். 29வது நாள் ஸலவாத்து ஓதி முடித்ததற்கு பிறகு இரவிலே படுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். சொன்னார்கள், தோழரே, நீங்கள் அலி பின் ஈசாவிடத்திலே போகவில்லையா? யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி பின் ஈசாவிடத்தில் நாம் சென்று என்ன சொல்ல முடியும்? அவர் என்ன ஆதாரம் என்று கேட்டால் நான் எதை காண்பிப்பேன்? தாங்கள் சொன்னதாக நான் சொல்வேன் என்றால் அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பார். எனவே நான் போக தயங்குகிறேன் என்று இவர் கூறுகிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி பின் ஈசாவுக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் இருக்கிற ஒரு ரகசியம் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு என் மீது ஸலவாத்து ஓதுகிறார். 5000 ஸலவாத்துகளை ஓதுகிறார். 5000 தடவை ஸலவாத்து ஓதுகிறார். 5000 முறை ஸலவாத்து ஓதி முடித்ததற்கு பிறகுதான் அடுத்தவரிடத்தில் பேசுவார். அதற்கு இடையில் யாரோடும் பேச மாட்டார். இப்படி அவர் வளமையாக ஓதி வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு அமல் அவருக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தெரிந்த ஒரு ரகசியம். இந்த விஷயத்தை நீங்கள் அவரிடத்தில் போய் சொல்லுங்கள், இதுவே அவருக்கு ஆதாரமாக இருக்கும், அவர் உங்கள் கடனை நிறைவேற்றி விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மறுநாள் 30வது நாள் இன்று அவர் கடனை நிறைவேற்ற வேண்டும், இல்லையென்றால் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இவர் புறப்படுகிறார். அலி பின் ஈசா மந்திரியினுடைய அரண்மனைக்கு புறப்படுகிறார். அவரை சந்திப்பதற்காக செல்லுகிறார். அங்கே அலி பின் ஈசா என்ற மந்திரி அவையோரோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். சென்றவர், தங்களை பார்க்க வந்திருக்கிறேன், உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு தூதுவத்தை, ஒரு தூது செய்தியை, ஒரு நற்செய்தியை, ஒரு சுப செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று இவர் கூறுகிறார். என்ன செய்தி, எங்கிருந்து வருகிறீர் என்று அவர் கேட்கிறார். மந்திரி அவர்களே, நான் 3000 தீனார் கடன் பட்டிருக்கிறேன். கடன் செலுத்த முடியாமல் அவதிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. எனக்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றோடு அவகாசம் முடிவடைகிறது. நான் 3000 தீனாரை கடன் கொடுத்தவருக்கு திரும்ப செலுத்தவில்லை என்றால் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். எனவே நான் தங்களை நாடி வந்திருக்கிறேன். நீங்கள் உங்களிடத்திலே செல்ல வேண்டும் என்று முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என் கனவில் தோன்றி சொல்லியிருக்கிறார்கள். அலி பின் ஈசாவிடத்திலே செல்லுங்கள், அவர் உங்கள் கடனை அடைப்பார் என்று சொன்னார்கள். நான் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கலாம். ஆமாம், அதற்கு என்ன ஆதாரம்? நீங்கள் தினமும் சுபு தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து 5000 தடவை
நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் ஓதுகிறீர்கள்? ஆமாம், ஓதுகிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் அதற்கு ஆதாரம். அந்த நபிதான் உங்களிடத்திலே சொல்லியதற்கு பிறகு இந்த கடனை அவர் அடைப்பார் என்று சொன்னார்கள் என்றார். உடனே சந்தோஷத்திலே அவரை கட்டி தழுவினார், மகிழ்ச்சியிலே ஆரவாரம் செய்தார். இருங்கள் வருகிறேன் என்று வேகமாக வீட்டுக்குள் சென்றார். அறையிற்குள் சென்றவர் பணத்தோடு திரும்பி வந்தார். பிடியுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3000 தீனார் உங்களுடைய கடன் தொகை, பிடியுங்கள், நீங்கள் கடனை அடைத்து விடுங்கள். நபி அவர்கள் என்னிடத்திலே போய் சொல்லியிருக்கிறார்கள், நான் கடனை அடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நபியினுடைய வாக்கை மதித்து நான் 3000 தீனாரை தருகிறேன், நீங்கள் கடனை அடைத்து விடுங்கள். அடுத்து இதோ பிடியுங்கள் இந்த 3000 தீனார். நீங்கள் எனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் இவ்வளவு காலமாக யாருக்கும் தெரியாமல் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரமே இருந்து வருகின்ற ரகசியத்தை, ரகசியமான முறையிலே நபியின் மீது ஸலவாத் ஓதி வந்து கொண்டிருக்கிற ஒரு அமலை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, மக்பூலியத்தாகிவிட்டது என்பதற்கு அடையாளமாக நீங்கள் இன்றைக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்து என்னிடத்திலே சொல்லுகிறீர்களே, இது மிக பெரும் சந்தோஷத்தை தருகிறது. அதற்காக வேண்டியே இந்த 3000 தீனாரை பிடியுங்கள், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ இன்னும் ஒரு 3000 தீனாரை கையிலே பிடியுங்கள். உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்ன தேவைப்படுகிறதோ வாங்கி தாருங்கள். மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள். உங்களுக்கு எப்பொழுது என்ன தேவை ஏற்பட்டாலும், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, அல்லது ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிற பொழுது நீங்கள் என்னை நாடி உரிமையோடு வரலாம். நான் உங்களுக்கு அதற்குரிய உதவியை நிச்சயமாக செய்வேன். இது என்னுடைய வாக்குறுதி. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடத்தில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டும், சொல்லுவேன் என்று எனக்கு வாக்கு தாருங்கள் என்று அந்த அமைச்சர் இந்த நபரிடத்திலே வாக்குறுதி பெறுகிறார். இவர் வாக்குறுதி தருகிறார். அதற்கு பிறகு, ஏனென்றால் நானும் சகோதரன், நீங்களும் சகோதரர்கள், நாங்கள் இருவரும் சகோதரராக இருக்கிறோம். ஆகவே ஒருவர் இன்னொருவருக்கு உதவுவதுதான் சகோதரத்துவத்தினுடைய அடையாளம். எப்பொழுது எது வேண்டாலும் வந்து கேளுங்கள், உரிமையோடு கேளுங்கள், நான் தருகிறேன் என்று அந்த அலி பின் ஈசா என்ற அமைச்சர் இவ்விடத்திலே சொல்லுகிறார். சொல்லியதற்கு பிறகு இவர் புறப்படுகிறார். அருமையானவர்களே, 3000 தீனார் கடன் கொடுக்க இயலாமல் தத்தளித்து கொண்டிருந்தவர் ஸலவாத்தினுடைய பரக்கத்தினாலே இப்பொழுது 9000 தீனாரை கையிலே பெற்றவராக இவர் வீறு நடையிட்டு புறப்படுகிறார். நீதிமன்றத்தை நோக்கி அங்கே செல்கிறார். என்ன பணம் கொண்டு வந்திருக்கிறீரா என்று நீதிபதி கேட்கிறார். ஐயா நீதிபதி அவர்களே, இதோ பணத்தை பிடியுங்கள், 3000 தீனார் கொண்டு வந்து விட்டேன் என்று அவர் அந்த தீனாரை தருகிறார். நீதிபதி திகைத்து போனார். உன்னால் முடியாது என்று சொன்னாய், இவ்வளவு காலம் கடத்தி கொண்டே போனவர் நீ, இப்பொழுது ஒரே மாதத்திற்குள் எவ்வாறு உன்னால் 3000 தீனாரை கொண்டு வந்து கொடுக்க முடிந்தது என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொன்னார், நான் ஸலவாத்துக்கள் அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தேன். அருமை நாயகம் கனவிலே தோன்றி அலி பின் ஈசாவை சந்திக்க சொன்னார்கள். அலி பின் ஈசா அமைச்சர் என் கடனை நிறைவேற்றுகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஸலவாத் அதிகமாக ஓதுகிற காரணத்தினால், அருமை நாயகத்தும் ஸலவாத் அதிகமாக சொல்லிக்கொண்டு வந்த காரணத்தினால், அதனுடைய பரக்கத்தால் இன்றைக்கு என்னுடைய கடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அந்த நபர் சொன்னார். உடனே நீதிபதி, அந்த காலத்தில் அமைச்சரும் ஆஷிகே ரசூலாக இருந்தார், நீதிபதியும் ஆஷிகே ரசூலாக இருந்தார். ரசூலை நேசிக்கிறவர்களாக, ரசூல் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். வேகமாக சென்றார். 3000 தீனாரை கொண்டு வந்து இவரிடத்தில் கொடுத்தார். இதோ பிடியுங்கள், இந்த 3000 தீனாரை நீங்களே பிடியுங்கள், நீங்கள் பிடியுங்கள், என் சார்பாக உங்களுக்கு அன்பளிப்பு. ஏனென்றால் நீங்கள் ஸலவாத் ஓதி அந்த உதவியை பெற்றிருக்கிறீர்கள். அருமை பெருமானார் ஆஷிகே ரசூல் அலி பின் ஈசாவிடத்திலே போய் கடனுக்குரிய நிவாரணையை பெற்றுக்கொள்ளுங்கள்,
அவர் உங்கள் கடனை அடைப்பார் என்ற சுப செய்தியை சொன்னார்கள். நானும் ஆஷிகே ரசூல் தான், நபியின் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கிறேன். எனவே நானும் அந்த 3000 தீனாரை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி நீதிபதி 3000 தீனாரை தந்தார். 12,000 தீனார்கள் இப்பொழுது இவர் கைவசம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கடன் கொடுத்தவர் சொன்னார், நானும் ஆஷிகை ரசூல் தான், நானும் ரசூல் மீது அன்பு வைத்திருக்கிறேன், ரசூல் மீது காதல் வைத்திருக்கிறேன், ரசூல் மீது அளப்பெரிய பிரியம் கொண்டிருக்கிறேன், அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதி நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானும் உன்னுடைய கடனை நான் மன்னித்து விடுகிறேன். நீ எனக்கு தர வேண்டியிருந்த 3000 தீனாரை நான் மன்னித்து விட்டேன், ஒரு காகிதத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதிலே எழுதி தனக்கு தர வேண்டிய 3000 தீனாரை மன்னித்து விட்டதாக அந்த கடன் கொடுத்தவரும் மன்னித்து விட்டார். கடன் மன்னிக்கப்பட்டு விட்டது. 12,000 தீனார்கள் இவருக்கு ஸலவாத்துடைய பரக்கத்தாலே அல்லாஹ்வுடைய புறமிருந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஸலவாத்து மகத்தானது. நபியின் மீது ஸலவாத்து சொல்வதற்கிறது சஞ்சலத்தை போக்குகிறது, கவலையை நீக்குகிறது, வறுமையை அகற்றுகிறது, கடனை நிறைவேற்றி விடுகிறது, கடனை அடைத்து விடுகிறது, கஷ்டங்களை அகற்றி விடுகிறது, நிம்மதியான வாழ்க்கையை, கண்ணியமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை தருகிறது, முகத்திலே ஒளியை தருகிறது, நாவிலே உண்மையை தருகிறது, பேச்சிலே உயிரோட்டத்தை தருகிறது, நடத்தையிலே சுன்னத்தான வாழ்க்கை வழிநெறியை போதித்து தருகிறது. ஸலவாத்து மூலமாக பல்லாயிரக்கணக்கான சிறப்பம்சங்களை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். எனவே புனித ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவோம். ஸலவாத்துக்களின் பரக்கத்தினாலே நம்முடைய கடன் சுமைகளையும் நாம் இறக்கி வைப்போம். அல்லாஹ் நிச்சயமாக அதை விட்டு நம்மை பாதுகாப்பான். சந்தோஷமான, கண்ணியமான, நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் நமக்கு மென்மேலும் வழங்குவான் என்று கூறியவனாக வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகம் நபியின் ஸலவாத் சொல்லுகின்ற நன்மக்களாக ஆக்கி அல்புரிவானாக என்று துவா செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.